அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். உழவர் தினம், விவசாயிகள் தினம், தமிழர் தினம் என்று பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்தாலும் அது உழைப்புக்கு, உழைத்தவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தினம் என்றால் அது மிகையாகாது. இந்த பொங்கல் திருநாள் தை மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தை மாதம் என்பது ஒரு மிக முக்கியமான மாதமாகும். இந்த தை மாதத்திலே, இந்த காலப்பகுதியிலே சூரியனுடைய பயணமானது வடதுருவத்தை நோக்கி இருக்கும். அந்த நேரத்திலே பகல் நீண்டும் இரவு குறுகியும் இருக்கும். இந்த தை பொங்கலானது 4 நாட்கள் விமர்சையாக உழவர்களால் கொண்டாடப்படுகிறது, மக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த 4 நாட்கள் என்னென்ன, இதற்கு என்ன அர்த்தம், நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு விஞ்ஞான ரீதியாக இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள், பாரம்பரியமாக நம்பிக்கையோடு செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் சூரியன் பொங்கல், வாசல் பொங்கல் என்று சொல்லுவோம். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், பட்டி பொங்கல் என்று கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தினமாக அது 3ஆம் நாள் அமைகின்றது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். இது ஒரு மிகப்பெரிய விசேஷமான தினமாகும். இது ஒவ்வொரு தினத்தினுடைய சூட்சுமத்தையும் நாம் காண்போம். முதல் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, கடந்த 12 மாதங்களாக விவசாயிகள், உழவர்கள், மக்கள் அத்தனை பேரும் சேர்த்து வைத்த எல்லா பொருட்களையும் ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க அல்லது பயன்படுத்தாமல் வச்சுருந்துருப்பாங்க. அவைகளெல்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு கிடக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு கூட நேரம் கிடையாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா இரவு 8-9 மணி வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியான வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்போ இதுதான் அந்த அவங்க நிலைமை. அதனால் அது போட்டதை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தேவையானவைகளை வைத்து கொண்டு தேவையில்லாமல் மீதம் இருப்பதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவி மகிழ்வார்கள். தாங்கள் பயன்படுத்திய எந்த உடையாக இருக்கலாம் அல்லது உணவுப் பொருளாக இருக்கலாம், இது போன்ற பல பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி, நம்ம இடம் சுத்தமாக இருந்தால் போதும், தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுவார்கள். சாமி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 6 மாதத்திற்கு மேலாக ஒரு பொருளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் மீண்டும் அவனுடைய பயன்பாட்டிற்கு வராதும்பாங்க. அப்போ வராத பொருளை வீட்டிலேயே அடைச்சி வச்சிருக்கிறது சரியானதாக இல்லை. அங்கே எந்த சக்தி வேண்டுமானாலும் உள்ளே குடியிருந்துக்கும். அதனால் அதை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வீடெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி வீடு எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துதல். சுண்ணாம்பு அடிப்பாங்க. சுண்ணாம்பு அடித்து, அந்த சுண்ணாம்பு அடிப்பது உடல் நலத்திற்கு மிக மிக சிறந்தது. உடம்புக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து மிக நன்றாக கிடைக்கும். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிடறோம், ஆனால் அன்றைக்கு மண் சுவரில் பூசி வச்சுருப்பாங்க, அதில் சுண்ணாம்பு அடிப்பாங்க. இதுதான் நடக்கும். கீழே தரையை சாணம் கொண்டு மெழுகுவார்கள். கடந்த வருஷம் முழுக்க மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் அது மெழுகி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாளில் மிக தெளிவாக செய்வார்கள். செய்து முடித்துவிட்டு மாலையிலே காப்பு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த காப்பு கட்டுதலில் என்ன அப்படின்னா, இந்த வெளியெல்லாம் எல்லா கெட்ட சக்திகளாக வெளியேற்றி விட்டு மீண்டும் அந்த கெட்ட சக்தி உள்ளே வராமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். என்னென்ன சேர்த்துவாங்க அப்படின்னா, வேப்பிலை சேர்த்துவாங்க, புலப்பூ சேர்த்துவாங்க, ஆவாரம்பூ சேர்த்துவாங்க, மாயிலை கொத்து சேர்த்துவாங்க. இப்படி இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அந்தந்த பகுதிகளில் அதை வச்சிருவாங்க. அப்படி வைக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த இடங்களை தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. ஐதீகம் மட்டுமல்ல, உண்மையும் கூட. ஸோ இதுதான் முதல் போகி பண்டிகையினுடைய நாள். இந்த இதை வைத்து தான் சொல்லுவார்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை அன்று என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததாக 2ஆம் நாள், இது சூரியன் பொங்கல் என்று வழிபாடு செய்வோம். வாசல் பொங்கல் என்று சொல்லுவார்கள். மாடு, கன்றுகள், பட்டிகள், ஆடுகள் எல்லாம் இல்லாதவர்கள் இந்த சூரியன் பொங்கலை மிக அதிகமாக வைப்பார்கள். டவுன் பகுதியில் இருக்கிறவங்க இந்த நாளை தான் பொங்கல் நாளாக கொண்டாடுகிறார்கள். சூரியனுக்கு நன்றி சொல்லுதல்.
சூரியனை வழிபாடு செய்தல். எதுக்கு சூரியனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இந்த உடலில் சூடு இருப்பதற்கும் இந்த உடல் வளர்வதற்கு உரிய உணவு தானியங்களை எல்லாம் வளர்த்துவதற்கு அந்த சூரிய ஒளி தான் பயன்படுகிறது. அந்த சூரிய ஒளி இல்லை, சூரிய வெப்பம் இல்லைன்னா எந்த பயிரும் வளராது. நாம் வளர்வதற்கு, வாழ்வதற்கு, உயிரோடு இருப்பதற்கு நமக்கு பகல் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, நம்மை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்த அந்த சூரிய பகவானை வணங்குவது நம்மளுடைய பண்பு, நம்முடைய பாரம்பரியம். நம்முடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்களெல்லாம் முட்டாள்கள் நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாதுங்க. அவர்களெல்லாம் முனிவர்கள், ஞானிகள். அவங்க எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து அதற்குரிய விஷயங்களை தான் செய்திருக்கிறார்கள். அது மண்ணில் இருந்தாலும் சரி, அல்லது விண்ணில் இருந்தாலும் சரி, நாம் உணரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது உணர முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் அத்தனையும் நமக்கு பயனளிக்கிறது என்ற உணர்விலை நமக்கு ஊட்டி நாம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற முறையிலே அந்த சூரியன் பொங்கலை மக்கள் செய்து சூரியனுக்கு படைத்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்கிறார்கள். இது 2ஆம் நாள் உடைய நிகழ்வு. பொங்கல் திருநாளிலே இறைவனை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.